அடுத்ததாக நாங்கள் அழைக்க இருப்பது மேனுஷா கேதீஸ்வரன். மேனுஷா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க. நீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். அழகாக இருக்கிறீங்க. சரி, ஏதோ ஒரு நல்ல ஒரு பாடலை தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பாடலா இல்லை பாட்டு? குயில் பாட்டு. குயில் பாட்டு. ஓகே, சரி பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம்தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ, அதை கண்டு கண்டு அன்ப பொங்கவோ. குயிலே போ போ, இனி நான் தானே, இனி உன் ராகம், அது என் ராகம். குயில் பாட்டு ஓ வந்ததென இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம்தானே. அத்தை மகன் கொண்டாட பித்த மனம் திண்டாட, அன்பே என்னை நீங்க சுமப்பேன். ஓ புத்தம் புது செண்டாகி மெத்தி சுகம் உண்டாக, அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். ஓ மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூ மெத்தி விருப்பேன். உத்தரவு போடும் நேரமே முத்தனாகி பெத்தகத்தை முந்தி திருப்பேன். மௌனம் போனதென்று புது கீதம் பாடுதே, வாழும் ஆசையோடு அது வாசல் தேறுதே. கீதம் பாடுதே, வாசல் தேறுதே. குயில் பாட்டு ஓ வந்ததென இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம்தானே. காலம் இங்க கூண்டாக வந்த இன்பம் இன்பாக, இன்று வரை என்னை இருந்தேன். ஓ பிள்ளை தந்த ராசாவின் வெள்ளி மனம் பாராம தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன். ஓ என் வயிற்றில் ஆடும் தாமரை, கையசைக்க காலசைக்க காத்து வளர்ப்பேன். கற்பகத்து பொற்பதப்பு பூவினே, அற்புதங்கள் செய்யும் என்று சேர்த்து வளர்ப்பேன். மௌனம் போன
வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உன் ராகம் அது என் ராகம். நிமிஷா நல்ல ஒரு ஸ்வர்ணலதா மேமுடைய ஒரு நல்ல ஒரு பாடலை பாடி முடிச்சிட்டீங்க. நாங்கள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்ன அருமையான ஒரு குரலுக்கு சொந்தக்காரி. என்ன அவங்க மறைந்து விட்டார்கள். என்ன செய்வது? சரி, நல்லா பாடினீங்களான்னு நாங்கள் இப்போ ஜட்ஜஸிடம் கேட்போம். ஓகே ஜட்ஜஸ். ஹாய் மினுஷா, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, டென்ஸ்டாக இருக்கா, இல்லை யோர் ரிலாக்ஸ் நவ் முடிச்சாச்சுன்னு? ஐம் ரிலாக்ஸ். ஓகே, குட் ஜாப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வர்ணலதா அம்மா பாடின பாட்டு வந்து எடுத்து பாடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்களோட ரேஞ்சே தனி இல்லையா? ஸோ நீங்கள் இந்த ஏஜில் அதை அட்டெம்ப் பண்ணுறது இட்ஸ் அ வெரி குட் திங். ஹை நோட்ஸில் உங்களுக்கு அந்த ரேஞ்ச் இருக்குது, பட் இன்னும் அதை மெலடியஸாக கொண்டு போகலாம் ஹையர் ரேஞ்ச் போகும்போது. அண்ட் கண்டிப்பாக வந்து ஸ்ருதி ப்ராக்டிஸ் இன்னும் நீங்கள் பண்ணணும். ஸோ ஸ்ருதி பாக்ஸ் ஆன் பண்ணி எப்போவுமே கூட வந்து ஹம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் சா எவ்வளோ நேரம் சா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ ஹிந்துஸ்தானி சிங்கர்ஸ் வந்து சா ரியாஸ் சொல்லுவாங்க, மூச்சு எடுத்து ரொம்ப நேரம் சா எக்ஸ்டெண்ட் பண்ணி பாடுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ருதி உங்கள் இயர்ஸை ஃபைன் டியூன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓவராலாக நல்ல பிச்சிங் தான் இருந்தது. ஒரு சில இடத்துல அந்த ஸ்ருதி இஷ்யூஸ் இருந்தது. ப்ரனன்சியேஷன், வாசல், வாழும், அந்த ரா, இல், இதெல்லாம் வந்து டிஃப்ரென்சியேஷன், இல்லுக்கும் இல்லுக்கும் ராக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு சரணம் எடுக்கும்போது அத்தை மகன் அந்த இடம் எடுக்கும்போது தாளமில் வந்து ஒரு அர்ஜென்சி இருந்தது. பயந்து பாடினதுனால அதை ரஷ் பண்ணி பாடின மாதிரி இருந்தது. ஆல்ரெடி இட்ஸ் அ மெலடி சாங் வித் குட் பீட்ஸ் இல்லையா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மெலடி சாங். அதை நம்ம இன்னும் அர்ஜென்ட்டாக பாட தேவையில்லை. ஸோ தாளம் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் ரிலாக்ஸ்டாக பாடுங்க, நல்லா வரும். கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ. ஹாய் மினுஷா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டு எடுத்து பாடினதுக்கு எனக்கு இந்த பாராட்டுக்கள். இந்த ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் இது. நல்ல ஒரு சாங் செலெக்ஷன். சொன்ன மாதிரி தான் நிறைய இடங்களில் லைக் மைல்டாக லைக் பிச் வந்து உங்களோட ஒரிஜினல் பிச்சோட சேரே இல்லை. ஸோ அந்தந்த இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனித்து ப்ராக்டிஸ், பிகாஸ் அது ஹை, சில இடங்கள் அந்த ஹை நோட் வர்ற இடங்களில் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா லிசன் பண்ணுங்க ஒரிஜினல் சாங்கை. மேலும் மேலும் லிசன் பண்ணுறனால உங்களுக்கு இன்னும் நல்லா பாடக்கூடியதாக இருக்கும். பட் அந்த சில வேர்ட்ஸ், அந்த மௌனம், அந்த லைன்ஸ்ல எல்லாம் அந்த எண்டிங்ஸ் நோட் வந்து சரியாகவே இல்லை. ஸோ அந்த இடங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி தான் அந்த அத்தை மகன் அந்த ஸ்டார்டிங் அந்த தாளம் நானும் நோட் பண்ணினேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனித்து பாடினீங்கன்னா இனி வர ரவுண்ட்ஸில் வந்து இன்னும் நல்லா பாடலாம். ஓகே, கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ. நன்றி மீனுஷா, நீங்கள் போயிருக்கலாம். நன்றி. ஜூனியர் சிங்கர் 2026-இன் ஐந்தில் இப்பொழுது நீங்கள் சீசன் 5 இணைந்திருக்கின்றீர்கள். பாடகர்கள் அனைவருமே அனைத்து பாடல்களையும் நன்றாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சூப்பரான பாடல்களை செலக்ட் பண்ணி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சரி, இப்போ அடுத்த போட்டியாளரை நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம். கிஷான் சுதர்சன், வாருங்கள். கிஷான், எப்படி இருக்கிறீங்க? நல்ல. நீங்கள் எப்படி? நானே நல்ல சுகமாக இருக்கிறேன். சரி, என்ன பாட்டு இன்றைக்கு பாட போகிறீங்க? காதாயன் கவியே, காதாயன். ஓ, சூப்பர் சூப்பர். சரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? இந்த ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் அப்படி தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சரியா சொன்னேண்ணா? ஓகே, அப்போ நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லா பாடலாம். ஓகே, சரி, ஆல் த பெஸ்ட், பாடுங்க. நீயே வெப்ப, நீ தீனும்
நெருங்கிடுவா மனம் ஒரு கணம் கொதிக்கலனாக தவறுகள் இனி சிறியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா மனம் ஒரு கணம் கொதிக்கலனாக தவறுகள் இனி சிறியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா உன் காதின் ஓரம் நான் வரைவேன் காதல் கவிதை துருப்பாக மாறுவேன் உன் கரையை தாண்டுவேன் அடி ராட்சசியே கூச்சம் காணலேயோ உன் மறைவுகளும் முத்தம் கேட்கிறதேயோ ஒரு வேதிய மாற்றம் என்னில் உன்னை கண்டாய் ஏதோ நடக்கிறதேனோ இடையில் ஊர்வலம் செல்ல ஏன் விரக ஏனோ துடிக்கிறதே காதல் ஏன் கவியே நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளது பகலிரவாய் மாறுது வளவின எல்லாம் வளைந்து தொலைந்து போவேன் நானே மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகள் இனி சிறியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகள் இனி சிறியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா விரவிர என்றே உதடுகதான் கென்ற உன்னை கொஞ்சி தீருமோ ஆசையே முடிவுரையெல்லாம் முத்தங்களாய் மாற கரிகார முட்களும் நானுமே ஒரு வேதிய மாற்றம் என்னில் உன்னை கண்டால் ஏதோ நடுகிறதேனோ இடையில் ஊர்வலம் செல்ல ஏன் விரக ஏனோ துடிக்கிறதே காதல் ஏன் கவியே நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளது பகலிரவாய் மாறுது வளவின எல்லாம் வளைந்து தொலைந்து போவேன் நானே மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகள் இனி சிறியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகள் இனி சிறியன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் வா Thank you. சூப்பரான ஒரு பாடல் யார் பாடினது தெரிந்தானே யார் பாடின இந்த பாடல் சித் ஸ்ரீராமுடைய அருமையான ஒரு பாடல் புது பாடல் சூப்பர் சரி நாங்கள் இப்போ கேட்போம் ஜட்ஜஸிடம் நீங்கள் எப்படி பாடினீங்கன்ட்டு ஓகே ஹாய் கிஷன் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அட்டையர் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் எஸ்பெஷலி உங்கள் ஷூ ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ அண்ட் யூ சவுண்டட் ஸோ க்யூட் சூப்பராக இருந்தது எனக்கு ஏன்னா நான் சித் ஸ்ரீராம் வெர்ஷன் கேட்டு இது உங்களோட வெர்ஷன் ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கிவ் யூ திஸ் வெர்ஷன் டு யூ ஓகே ஸோ ரொம்ப அழகாக பாடினீங்க அண்ட் அழகாக அந்த ஃப்ளாட் நோட்ஸ்லாம் அழகாக அந்த நேரத்தில் அழகாக நின்றுது இட் வாஸ் ஸோ குட் இந்த மாதிரி பாட்டை வந்து அவரோட ஸ்டைலில் பாடணுன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாடணும் ரைட் யூ கேனாட் எண்ட் த ஃப்ரேஸ் வித் யுவர் க்ளோஸ்ட் மவுத் ரைட் கொஞ்சம் அப்படியே அப்படி கொஞ்சம்
சவுண்ட் கொஞ்சம் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாடினா இன்னுமே இந்த பாட்டு இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் ஸ்ருதி. ஏன்னா இதில் தனியாக உங்களுக்கு ஸ்ருதி வரல, ஒன்லி இந்த கீ நோட்ஸ் மட்டும்தான். ஸோ அதை பண்ணும்போது கரெக்டாக அந்தந்த இடத்துல எடுக்கிறது யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். அண்டு அந்த குட்டி குட்டி லீட்ஸ் நோட்டில் வருது இல்லையா, அந்த ஒரு பீட்டுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரேஸ்க்கு அதுக்குள்ளே முடிக்கணும். ஸோ அது கொஞ்சம் ஓவர்லேப் ஆச்சு பிகினிங்கில், பட் எண்டில் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ். அண்ட் மற்றபடி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஹாய் கிஷான், ஹாய். நல்ல வடிவாக இருக்கிறீங்க. உங்களோட அவுட்ஃபிட், தேங்க்யூ. உங்களோட வாய்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெரி ஸ்வீட் வாய்ஸ். தேங்க்யூ. எத்தனை வயசு? 7 years? 10. 10. ஓ மை காட். ஓகே ஓகே. க்யூட்டாக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ். நான் இந்த பாட்டு பெருசாக கேட்டதில்லை, இன்றைக்கி தான் கூட இருந்து ஃபுல்லாக கேட்குறேன். அதான் சொன்ன மாதிரி நிறைய இந்த டெம்போ நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும். மற்றது பிச்சிங்கும் என்ன, நீங்கள் அதோட தான் போகிறீங்க. உங்களுக்கு இடைக்கில் பெருசாக உங்களுக்கு அந்த பீட் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ரைட்? ஸோ அந்த கீபோர்டோடு தான் உங்களோட வாய்ஸை நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி சாங் எடுக்கவே கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்பேசஸ் இல்லை. உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பாடுறீங்களா ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி சாங்ஸ் எடுக்கல கொஞ்சம் டெம்போ அண்ட் பிச் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஓவராலாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கீப் கோயிங். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி கண்ணா, நீங்கள் போயிருக்கலாம். ஜட்ஜஸோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டாச்சு. ஓகே, போயிட்டு வாங்க. நன்றி. கிஷானை தொடர்ந்து அடுத்து நாங்கள் அழைக்க இருப்பது ஆரிசன் சத்யசீலன். வணக்கம். வணக்கம். இந்த சீசன் ஜூனியர் சிங்கர் சீசன் 5ல் மெலடி ரவுண்ட் போய் கொண்டிருக்கு. எப்படி பாட்டெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்குது. சரி, நீங்கள் எந்த பாடலோட இன்றைக்கு வந்திருக்கிறீங்க? தோகை இளமையில். தோகை இளமையில். ஓ, சூப்பரான ஒரு பாடல். ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டை கேட்டு. சரி, அந்த மாதிரி பாடுங்க. ஓகே, சூப்பராக பாடுங்க. ஆல் த பெஸ்ட். நன்றி. தோகையில மயிலாடி வருகிறது நாளும் எழுதிடுமோ, கோதைவில் விழிநூறு கவிதைகள் நானும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ, தோகையில மயிலாடி வருகிறது நானும் வருகிறமோ. கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இவள்களிலே, பௌர்ணமி வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேளம், இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே, காதல் விழா நடத்துகிறாள் சாகுந்தலா, அன்னமும் இவளிடம் நடைப்பழகம் இவள் நடையசைவின சங்கீதம் உண்டாகும், தோகையில மயிலாடி வருகிற நாளும் வருதிடுமோ, நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. பூந்தோட்டம்
நாம் காண வேண்டும் புது தென்றலோ பூக்களில் வசிக்கும் ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும் அந்த மழையில் மலர்களும் குளிக்கும் அருவிகளோ ராகந்தரும் அதில் நனைந்தால் ராகம் வரும் போகையில மயிலாடி வருகிறது நானும் வருகிறோமோ போதை விழினூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. ஹாரிசன் எப்படி இருக்கிறீங்க? டேக் அ டீப் பிரெத். சரி, நீங்கள் எப்படி பாடினீங்கன்றதை நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். இங்கே வாங்க. ஹரிஷன் எப்படி இருக்கீங்க? ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் க்ரோயிங் எவ்ரி டே. எவ்ரி சீசன் அவங்கள பார்க்குறேன். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எனக்கு. பட் ஆனால் நீங்கள் டைனமிக்ஸ் அண்ட் லிரிக்ஸ் ப்ரொனன்சியேஷனில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ரைட்? நல்லா அந்த லேண்டிங் நோட்ஸ்லாம் அழகாக வந்து உட்காரணும். ரைட்? தானா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் நல்லா மெதுவாக உட்காந்து பாடலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக அர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? ஸோ அது நீங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் லிரிக்ஸ் நிறைய மறந்துட்டீங்க. அண்ட் ஆல்சோ இந்த கேட்கும் இது அந்த கடைசியில் செகண்ட் சரணமில் சில லிரிக்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக கற்றுட்டு பாடணும். ஓகேவா? மற்றபடி குட். ஆல் த பெஸ்ட். ஹாய் ஹரிசன். ஹாய். இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா கொஞ்சம்? ஓகே. நீங்கள் எல்லோரும் இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைங்க. உங்களுக்கு வந்து இந்த லிரிக்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணுறது இட்ஸ் எ ஹியூஜ் டாஸ்க் தான். பட் மியூசிக் மூலமாக நம்ம எதை வேணாலும் மெமரைஸ் பண்ண முடியும். ஃபார்முலாஸ் கூட. ஓகே, படிக்கிற படிப்பில் டாபிக்ஸ், ஃபார்முலாஸ் எதை வேணாலும் நீங்கள் மெமரைஸ் பண்ண முடியுன்றப்போ நீங்கள் பாடுற பாட்டோட லிரிக்ஸை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அதுதான் இப்போ நீங்கள் இந்த பாட்டு வந்து டாக்கிங் அபவுட் த வோக்கல் டெக்னிக்ஸ். எஸ்பிபி சாரோட வாய்ஸ் பயங்கர பேஸ் வாய்ஸ். நீங்கள் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இன் யோர் மியூசிக் ப்ராக்டிசஸ், நிறைய நேசல் வாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நேசலாக வாய்ஸ் இல்லாமல் நிறைய அக்காரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் மந்த்ரஸ்தாயி, தட் இஸ் நல்ல லோவர் நோட்ஸோட ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட பேஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது பாய்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணனா உங்களோட வாய்ஸ் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அது பண்ணுங்கள். கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் மறந்தால் கூட தனனா சம்திங் அந்த இடத்துல பண்ணி பாஸ் பண்ணாதீங்க உங்கள் சிங்கிங்கை. இல்லை கிப்ரிஷ் வேர்ட்ஸ் கூட போட்டு பாடுங்க, தப்பு இல்லை. ஓகே, ஆனால் பாஸ் பண்ணாதீங்க உங்கள் சிங்கிங்கை எப்பயுமே. அந்த பயம் வெளில தெரியக்கூடாது. உள்ளே வந்து நம்மளுக்கு ஆடலாம், ஆனால் வெளில தெரியக்கூடாது ஆடுறது. ஓகேவா? ஓகே, ஸோ மற்றபடி சங்கதீஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு திஸ் அனதர் ஐடியா வேர் யூடியூப்பில் வந்து செட்டிங்ஸில் போனால் நீங்கள் ஸ்பீடை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைனாக பாஸ் பண்ணி ஸ்லோ சங்கதி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்பீடு அப்படியே நீங்கள் வந்து 0.5லேருந்து 0.65 அப்புறம் 0.75 அப்புறம் 1 ஆக்சுவல் ஸ்பீடுக்கு வந்து அப்படி பாடணும். நீங்கள் ஒரு ஸ்பீடு ஒரு லைனையும் பாஸ் பண்ணி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே அழகாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ டைம் அண்ட் எஃபர்ட் தான் இது மேட்டர்ஸ். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ சௌமியா. நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. கண்டிப்பாக இவர் போய் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறாரு. என்ன சௌமியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயம் போய் பார்ப்பார் யூடியூப்பில். ரைட்? பார்த்தீங்களா சொன்னேன். நன்றி. போய் நீங்கள் இருக்கலாம். ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். ஜூனியர் சிங்கர் 2026 சீசன் 5 மெலோடி ரவுண்ட் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகள் அனைவரும், போட்டியாளர்கள் அனைவரும் அருமையான பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அடுத்ததாக இந்த மேடையை கலக்க வருகின்றார் விகாஷ்னி அருணோதயன். வாருங்க விகாஷ்னி, ஒரு மான்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி வாரீங்க.
சூப்பர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி நீங்கள் இருக்கிறீங்க? நல்ல சூப்பராக இருக்கிறேன். சும்மா அந்த மாதிரி எனர்ஜியோடு வந்திருக்கிறாங்க. சரி விகாஷ், நீ என்ன பாட்டு இன்றைக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறீங்க? நான் நெஞ்சினிலே பாட போகிறேன். ஓ, அது ஊஞ்சலே. ஊஞ்சல் ஆட போகிறீங்க. சரி, ஓகே, குட். நல்ல சாங். ஜானகி அம்மாவோட அருமையான ஒரு சாங் கொண்டு எடுத்துருக்கிறீங்க. சரி, பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ താങ്കുന്നക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ പുഞ്ചിരി തഞ്ചി കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ താങ്കുന്നക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ தங்க கொலுசல்லே குறுக்கும் குயிலல்லே மாரணமயல்லே ஓய் தங்க கொலுசல்லே குறுக்கும் குயிலல்லே மாரணமயல்லே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சிலே ஊஞ்சலே. ஒரு பார்வை வீசுவான் உயிரின் கயிறில் அவளுமே ஒரு பார்வை வீசுவான் உயிரின் கயிறில் அவளுமே செவ்விதழ் வருடும் போது தங்கம் உருகுமே உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே வானிலா நானுமே உயிலெழுத்து கண் மூடுமே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சிலே ஊஞ்சலே. தங்க கொலுசல்லே குறுகும் குயிலல்லே மாரணமயல்லே தங்க கொலுசல்லே குறுகும் குயிலல்லே மாரணமயல்லே குங்குமம் ஏன் சூடினேன் கோலமுத்தத்தில் கலையத்தான் கூரைப்பட்டு ஏன் ஒடுத்தினேன் கூடல் பொழுதில் கசங்கத்தான் மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு கட்டில் மேலே நசங்கத்தான் தீபங்கள் அணைப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான் நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே ஊஞ்சலே ஊஞ்சலே.
கல்யாண கல்யாண கனவு நெஞ்சிலே ஊஞ்சலே ஊஞ்சலே. பரவாயில்ல, எல்லாருடைய நெஞ்சிலையும் நீங்கள் ஊஞ்சல் கட்டி அந்த மாதிரி ஒரு ஆட்டமாக போட்டுட்டீங்க. சரி, நல்ல ஒரு பாடல்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம் நீங்கள் எப்படி பாடினீங்கண்டு. ஜட்ஜஸ். ஹாய் விகாஷினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி நீங்கள் இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தி சாங். ரொம்ப நல்லா பாடினீங்க. எனக்கு வந்து இதில் மெயினாக வந்து என்னென்னா எல்லா நோட்ஸுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக நின்றுது. ரைட், லாஸ்ட்டு நீங்கள் அந்த கடைசியில் பாடும்போது கூட அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருக்குது. அதை நீங்கள் இன்னுமே கொஞ்சம் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது மெயின். அண்ட் அந்த லாஸ்ட் லைன் பாடினீங்க ஹஸ்கியாக, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது 3 பாட முடியுமா? ஒரு பேரால கடைசியில் வானிலா நாளுமே அந்த லைன் பாட முடியுமா? ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் பாடுறது, ஹஸ்கி டோனில் பாடுறது. வானிலா நானுமே. சூப்பர். அடுத்தது அப்புறம் முகிலிழுத்து கண் மூடுமே. சூப்பராக இருந்தது. அண்ட் நெஞ்சினிலே வந்து அந்த ஒரே சங்கதியை வந்து யூ கீப் ஆன் ரிப்பீட்டிங், அது வந்து கொஞ்சம் வந்து ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணும்போது அது ஒரு வாட்டி வந்தால் போகிறோம். ரைட், அதுவுமே வந்து யூ ஷுட் ரிசர்வ் தட் ஃபார் த ஃபைனல் பிளேட்டிங். ரைட், இப்போ ஒரு சமைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி பிளேட் பண்ணும்போது தான் அந்த ஒரு சூப்பரான சங்கதி போடணும். எல்லா வாட்டியும் போட்டிங்கன்னா தட் வில் டிஸ்டர்ப் த ஹோல் ஃப்ரேம் ஆஃப் த சாங். ரைட், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ஹஸ்கி ஃபீல் வாஸ் வெரி குட். அண்ட் உங்கள் வாய்ஸுமே, உங்கள் வாய்ஸ் டெக்ஸ்சர் வாஸ் ரியலி ரியலி குட். அண்ட் கோரஸ் நீங்கள் அலாங் வித் பாடும்போது யூ ஷுட் புட் யுவர் மைக் லிட்டில் பிட் அவே. ஏன்னா உங்கள் வாய்ஸ் கேட்கணும் தான், பட் அதுக்காக கோரஸில் வந்து நீங்கள் ரொம்ப டாமினேட்டிங்காக பண்ணிங்கன்னா இட் வில் பி லைக் கொஞ்சம் உங்களோட ஸ்ருதி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது தனியாக தெரியும். அதனால் கொஞ்சம் மைக்கு தள்ளி வச்சு கோரஸில் அப்படியே சிங் அலாங் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் மேடையில் பாட இந்த டெக்னிக்ஸ்லாம் யூ ஷுட் ட்ரை டு லேர்ன் அண்ட் இன்கார்பரேட். Yeah, I have a little bit of a cold. So. Yeah, I can sense that because உங்கள் வாய்ஸ் மேலே போச்சு கொஞ்சம் கிராக் ஆச்சு. பட் குட். பட் யூ அதை வந்து ஹஸ்கி டோனை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க. தட்ஸ் ரியலி குட். பட் ஆனால் இன்னுமே சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். ஹாய் விகாஷ்னி. Hi. எப்படி இருக்கீங்க? ஆர் யூ கெட்டிங் பெட்டர் வித் யோர் கோல்ட்? Yeah. ஓகே, குட். அதோட பாடுறது கஷ்டம்தான், நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீத்தி ஜென்தா வந்து ஒரு பப்ளி ஆக்ட்ரஸ், பயங்கர எனர்ஜியோடு வருவாங்க. அந்த எனர்ஜியை அழகாக கேரி பண்ணி வந்தீங்க. நடுவில் கொஞ்சம் அப்படி மூச்சு இழுக்க முடியலன்னே எனர்ஜி லைட்டாக டவுன் ஆச்சு. அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இன்றைக்கி காம்படிஷன் ஜட்ஜ் இருக்கோம், பட் மேடையில் பாடும்போது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நம்ம என்ன மிஸ் பண்ணோன்னு தெரியாது. அதை நம்ம மூஞ்சியில் ரொம்ப காட்டாமல் அழகாக கேரி பண்ணிட்டு போனோம். அடுத்த இடத்த இன்னும் கரெக்ட் பண்ணி அங்கே இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அவங்கள. ஓகே, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவுமே நீங்கள் அது இந்த இடத்துல விட்டுட்டேனேன்னு யோசிச்சு பாடாதீங்க. அது ப்ரிட்டி நேச்சுரல் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ராம் சொன்ன மாதிரி அந்த நெஞ்சினிலே ஸ்டார்டிங்லேயே விப்ராட்டோ போட்டிங்க. எப்போயுமே பாட்டு ஓப்பனிங் வந்து பிளெயின் நோட்ஸாக பண்ணி அதுக்கப்புறம் இம்ப்ரூவைசேஷன் காமிச்சா கேட்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த எடுத்தோடனே விப்ராட்டோ போடாமல் லேட்டர் டைமில் போடுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன்ஸ் பார்க்கலாம் இங்கே அங்கே. ஓகே, அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா விப்ராட்டோஸ் நீங்கள் போட்டதுனால ஜெங்கா எஃபெக்ட் மாதிரி உங்களோட மூச்சு வந்து கடைசியில் அந்த இழுக்க வேண்டிய இடத்துல ஃபுல்லாக இழுக்க முடியாமல் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ப்ளே ஸ்மார்ட். எங்கே சங்கதி போடலாம், எங்கே பிரேக் பண்ணி ப்ரீத் பண்ணலாம், எஸ்பெஷலி கோல்டு இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ அது அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மூச்சு, உங்கள் பாடியை நீங்களே அனலைஸ் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ ஃபிகர் அவுட் வித் த கைடன்ஸ் ஆஃப் த டீச்சர். ஓகே, கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஓர பார்வை ஃபர்ஸ்ட் சரணம் ஆரம்பிக்கும் போது அவுட் ஆஃப் ஸ்ருதி போச்சு லைட்டாக, பட் உடனே கரெக்ட் பண்ணிட்டீங்க அழகாக. ஸோ யூ கேம் பேக் டு ட்ராக். தட்ஸ் வெரி குட். அண்ட் ராம்சன் அந்த லாஸ்ட் சங்கதி எனக்கும் ரொம்ப பிடிச்சி. அந்த ஹஸ்கியாக நீங்கள் பண்ணது, லாஸ்ட்டு ஹம்மிங் கோரஸ் இல்லாமல் பாடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் அதை அழகாக ஸ்மார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க. குட் ஜாப். ஆல் தி பெஸ்ட். Thank you. சூப்பர் சூப்பர். நல்ல ஃபீட்பேக் எல்லாம் கேட்டாச்சு. ஓகேயா ஃபீல் பண்ணுறீங்களா செல்லக்குட்டி? ஓகே, சரி. அப்போ நிறைய டிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அடுத்த முறைக்கு இன்னும் நல்லா சூப்பராக கலக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹஸ்கி வாய்ஸில் அடுத்த பாட்டு வரப்போகுது பாருங்கள். சரி, ஓகேடா, நீங்கள் போயிருக்கலாம். தேங்க்யூ.
போட்டியாளர்கள் அனைவரும் சூப்பரான பாடல்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து அடுத்ததாக இந்த மேடையை கலக்க வருகின்றார் மிவிஷா சத்யசீலன். வாருங்க. எப்படி இருக்கிறீங்க மிவிஷா? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். நல்ல பாவாடை தாவணியோட சூப்பராக வந்திருக்கிறீங்க. சரி, அதுக்கு பொருத்தமான பாட்டாக கொண்டு வந்திருக்கிறீங்க இன்றைக்கி? செந்தூர பூவே. நான் நினச்சேன். அப்போ செந்தூர பூவையில் அப்படி ஒரு ரோஸ் உண்டு, அப்படி கொழுவி ஸ்ரீதேவி மாதிரி அப்படி சூப்பர், நல்லா இருக்குது. இதை கலட்டி கொடுப்போமா? ஓகே, அது நல்லா இருக்கும். ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி நீங்கள் அப்படி போட்டு அவன் மாதிரி விரைக்கல, அப்போ ஜட்ஜஸ் இன்னும் பார்த்து ரசிப்பாங்க. சரியா? சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். அருமையான ஒரு பாடல், எப்பவுமே காலத்தில் அழியாத ஒரு பாடலில் கொண்டு வந்துருக்குறீங்க. அந்த பாட்டு விரைக்கல ஸ்ரீதேவிக்கு எத்தனை வயசு தெரியுமா? 15 வயது. 16 வயசுல அது வந்து நடித்தாங்க. ஸோ அதுலேருந்து பெரிய ஒரு நடிகை. ஸோ நீங்களும் இப்போ சின்ன வயசுலேருந்து பாடிக்கொண்டிருக்கீங்க. நீங்களும் ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு பாடகியாக வரலாம். ரைட்? நிறைய ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு அந்த மாதிரி கலக்குங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் சொல்லாயோ செந்தூர பூவே, செந்தூர பூவே, ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூர பூவே.
நீங்கள் இப்படி பாடினீங்கன்னு நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். ஜட்ஜஸ். ஹாய் மிவிஷா. ஹாய். மிவிஷாவா ஸ்ரீதேவியா? மிவிஷாவா இருந்தவங்க இப்போ ஸ்ரீதேவியா மாறிட்டாங்க. அதே character-ஆ. மாதிரி அந்த அளவு இது எல்லாமே அப்படியே இருக்குது. கரெக்ட். அழகாக பாடினீங்க, க்யூட்டாக இருந்தது. இது ஒரு ரொம்ப அழகான சாங். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களோட சிங்கிங்கில் இங்கே அங்கே கொஞ்சம் ஸ்ருதி செந்தூர பூவே இழுக்கிறீங்கல்ல, அப்போ வந்து இட் கோஸ் அவுட் ஆஃப் த ஸ்கேல். லைக் செந்தூர பூவே ஃபுல்லாக சஸ்டெய்னிங் அவுட் ஆஃப் ஸ்ருதி போகாமல் இருக்கணும். ஓகே, அது ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு முன்னாடியே ப்ரீத்திங் கரெக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வரும். அண்ட் சங்கதியெலாம் வந்து அந்த கோலமிடும் மயிலே இருக்குல்ல, அதில் வந்து கோலமிடும் மயிலே அந்த கோலமில் தெர் இஸ் சங்கதி. ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் தேர். பிளெயினாக இருந்தது. அது மாதிரி என்னை தேடி சுகம் வருமோ இல்லை ஹஸ்கினஸ் இன்னும் நிறைய போடலாம். என்னை தேடி சுகம் வருமானு அவங்க கொஸ்டின் கேட்குறதுல ஒரு கொஸ்டனிங்க்கான ஒரு இமோஷனும் இருக்கணும், அதே சமயத்தில் அவங்களோட அந்த லவ் ஃபீலும் இருக்கணும். என்னை தேடி அந்த இடம்லாம் ஜானகி அம்மா அப்படி பாடியிருப்பாங்க, காற்று விட்டு ஹஸ்கி வாய்ஸாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஓவராலாக அழகாக இருந்தது, பட் இதெல்லாம் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, குட் ஜாப். தேங்க்யூ. ஹாய் மிவிஷா. ஹாய். உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி என்ன சொல்கிறது, ஒரு குட்டி வாய்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு ஏற்ற பாட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களோட கெட்டப்பும் அதே மாதிரி இருக்குது. ஓவராலாக வந்து எந்த ஃபீலிங் வந்து ஒவ்வொரு சரணம் ஸ்டார்ட் பண்ணிக்கலையும் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பிச்சாக தான் இருந்தது. அந்த ஸ்டார்டிங் வந்து சரியான நோட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதை கொஞ்சம் கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றபடி உச்சரிப்பு, ஸ்ருதி, தாளம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. யா, அவ்வளோதான் நான் நோட் பண்ணினதில். ஸோ அதில் கொஞ்சம் கவனித்து மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, குட் லக். தேங்க்யூ.